கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை 1 சாமுவேல் 30 அதிகாரம் 8 வசனம். 1 Samuel chapter 30 verse 8. தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது ஒரு பெரிய ராஜா. அந்த ராஜாவுடைய குடும்பத்திலே, அவனுடைய பட்டணத்திலே ஒரு பெரிய கொள்ளை நடந்திருக்கிறது. அவரோடு கூட இருந்த மனிதர்களும் தாவீதும் பக்கத்துல போய் உதவி செய்ய போனாங்க. அந்த நேரத்துல திருடன் வந்து திருடிட்டு போயிட்டான். இன்னைக்கு உங்க வீட்டுல நீங்க யாருக்காவது நல்ல காரியம் செய்யும் பொழுது உங்க வீட்டுல ஏதாவது தீய காரியம் நடந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு தாவீது இருக்கிறான். தாவீதுடைய மனைவிகளும் அவருடைய பிள்ளைகளும் அந்த பட்டணத்தில் இருந்த சகல ஸ்திரீகளும் குழந்தைகளும் எல்லாரையும் அமலேக்கியர்கள் வந்து சிறைப்பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். ஆனால் தாவீதுக்கு அங்கிருந்த மனிதர்களோ மிகுந்த நெருக்கத்தை கொடுக்கிறார்கள். என்ன நடந்தது, யார் வந்து எல்லாவற்றையும் கொள்ளையடித்துக் கொண்டு போனார்கள் என்று யாருக்கும் தெரியாது. அந்த சூழ்நிலையில் தாவீது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். The child of God, when David lost everything, including his wives and children, and all the women in his city were taken by the enemies. He lost everything. He lost his credibility. He lost his happiness. He lost everything, whatever he had. Now, he is in the middle of the street. The people are trying to stone at him. The people are trying to kill him. The people are against him. What would he do? He had nobody else except God. Today, you might be in a situation that the whole world is against you. The whole family of people, those who are around you, are against you. But do not be afraid. God is with you. Just inquire God. He will guide you what you need to do. He will give you the right counsel so that you will restore everything you have lost. It may be your finance. It may be your health. It may be your future. It may be your child. Whatever it might have been in your life, God will guide you so that you will restore everything, whatever you lost. Just inquire God like David did in his life. He inquired God and God guided him. The same way you inquire God, He will guide you so that you will restore everything as David restored in his life. I want to tell you, do not inquire with the people, but inquire with God. Do not follow the counsel of the people, but follow the counsel of God. Do not trust on the people, but trust in God. He will give you victory. உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய ஆலோசனைப்படி செய்யுங்க. கர்த்தரை நம்புங்க, சித்தி பெறுவீர்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இழந்து போன எல்லாவற்றையும் ஒன்றுமிடாமல் சகலத்தையும் அவர்கள் திருப்பிக் கொள்ளும்படிக்கு கர்த்தர் உதவி செய்தார்கள். உம்முடைய ஆலோசனையின்படி அவர்கள் செய்வதற்கு கர்த்தாவே நீர் அவர்களுக்கு திறந்த மனதை கொடுத்தருளும். அவர்கள் உண்மையை அறிந்து கொள்ளவும், உடைய வார்த்தையின்படி செய்யவும், வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ளவும் தேவரீர் அவர்களுக்கு உதவி செய்தரும். எல்லா தடைகளையும் மாற்றி போடும். அற்புத அடையாளங்களை செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.